ஐயோ இன்னைக்கு சண்டே வேறையா என் பொண்டாட்டி மட்டன் சூப்பராக சமைச்சு வச்சிருப்பா. வீட்டுக்கு போய் ஒரு பிடிச்சிட வேண்டியதுதான். அடே என்னதுறது வீடு ஃபுல்லாக எருமை மாடா இருக்குது. ஏய் என்னதுறது எருமை மாடா ஆடா என்ன அனிமல்னே புரியலையே. இது அப்போ நம்ம இந்தியன் பைக்ஸ் வந்துச்சே. ஐயா ஐயோ என்னடா ஒன்று வீட்டுக்கு வர போகுது. என்ன நடக்குதுங்க? வீட்டுக்கு போக எங்கிருந்து வந்தீங்க நீங்களா? ஓடுப்போ. என்னடா இது மூஞ்ச பார்த்தா ஏதோ எருமை பண்ணி கலந்த மாதிரியா இருக்குது. ஐயோ எப்படி வந்துச்சுன்னு தெரியலையா. போக மாட்டீங்களா? இப்போ பாரு சொல்ல வேண்டிய இதெல்லாம் சொன்னாதான் போவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு ஓடி போயிரு. சுற்றுவேன். ஐயோ எங்க போக மாட்டேங்குது. ஐயோ என்ன ஓடி வருது. ஏமா ஆமா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுங்கள்ட்ட மூட்டு வாங்கிட்டு ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் கிடந்த மக்களே. இப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்குது. வாங்க வீட்டுக்கு போவோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னே தெரில. நம்ம இந்தியன் பைக்ஸில் புதுசாக ஒரு அனிமல் வந்துச்சு. அது என் வீட்டுக்கு வந்து என் டிக்கிலேயே முட்டி 2 நாள் 10 நாள் ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருச்சு மக்களே. ஓகே ரைட்டு எங்கடா போயிடுச்சா ஆப்பாடா. ஓகே மக்களே ஆக்சுவலாக என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ உடன்னு பேசாமல் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கோடை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 22 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மானோட சீட் கோடு வந்துடும் மக்களே. ஸோ என்னது டியரா நம்ம கேம்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. இப்போ 22ன்னு போட்டிங்கன்னா அந்த டியர் வந்து கேமில் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் போட்டால் தான் ஒர்க் ஆகும். அதை நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு லிங்க் தருவேன். போட்டு வந்துருங்க. அதே மாதிரி தான் இந்த எருமை மாடும். இது எருமை மாடோ இல்லை பண்ணிக்குட்டி என்னன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா கீழே கமெண்ட் பண்ணிங்க. இதான் நம்மளை முட்டிச்சு. இவங்க சுட்டு கொண்டு போடலாம். ஐயோ அம்மா சாமியை ஐயோ இது மேலே ஒன்று எதுவும் பண்ண மாட்டேறான் சாமியை என்னை விட்டுரு. ஓகே மக்களே இப்போ வாங்க அந்த மான்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுட்டா நம்மளை வந்து முட்டுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே இருங்க பிஸ்டல் எடுத்தாச்சு போட்டுற வேண்டியதுதான். ஓகே ஆஹா இங்கே பிறகு பறந்து ஓடுது. ஓகே ரைட்டு ஆக்சுவலாக இந்த எருமை மாடு மாதிரி இருக்குதுல்ல அது மட்டும் தான் நம்மளை அட்டாக் பண்ணுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி போயிருது. சரி பரவாயில்ல மக்களே. இன்னும் என்னென்ன சீட் கோட்ஸ் புதுசாக வந்துருக்குது அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஐயோ இது மேலே உன் பக்கமே வர மாட்டேன். டாட்டா பாய் பாய் நான் கிளம்புறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்தது நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்கூல் இருக்குது மக்களே. நீங்கள் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் மாதிரியே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்க்கல என் ஸ்கூல் மாதிரியே ஞாபகம் வந்துச்சு மக்களே. ஓகே அந்த ஸ்கூலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழியை பார்ப்போம். நேராக ஒன்று நம்ம வீட்டை விட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா போதும். அப்படியே இந்த ஸ்கூலுக்கு போயிருவீங்க மக்களே. குருகுலம். ஓகே வாங்க இந்த ஸ்கூலுக்கு போவோம். நம்ம இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் இப்படி தான் மக்களே இருக்கும். வாங்க உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிற இந்த ஸ்கூலோட அருமை பெருமை அப்புறம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூலை எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரதுன்றத வீடியோ எண்டில் எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூல் பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க மறக்காம. ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகலாம் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கேட் இதுதான் கேட்டு. இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு கிரவுண்டு ஸ்கூலோட பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா பாருங்க மரச்செடி கொடின்னு சூப்பராக வேற லெவலில் பண்ணிக்கிறானுங்க பட்டாசா. ஓகே இப்போ திரும்பினா வச்சுக்கலாம் அடேங்கப்பா எவ்வளோ பெரிய கிரவுண்டு ஸ்கூலில் அங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது. இப்படி தான் மக்களே நான் படித்த ஸ்கூல் பில்டிங்லாம் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூமே எல்லாமே இருக்குது. ஓகே ரைட்டு இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃபீஸ் ரூமுக்கு போய் பார்ப்போம். எங்கள் பிரின்சிபல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதான் இருங்க மக்களே. அது அங்கே படிக்கிட்டு இருக்குது. அங்கே தான் நம்ம பிரின்சிபல் ரூம் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ஏற முடியல இருக்கு எப்படி ஒன்று ஏறிடுறேன். சரி வாங்க பிரின்சிபல் ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம். ஆஹா பயங்கரமாக இருக்குதே. இங்கே பாருங்க வேற லெவலில் உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியலையே. ஆஹா உள்ளே பாருங்க சோஃபா டிவி எல்லாமே பயங்கரமாக போட்டு பயங்கரமாக இருக்குதே பிரின்சிபல் ஆஃபீஸை. ஓகே மக்களே ஸோ இது எப்படி கொண்டு வருது நம்ம கேமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கேமில் ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் போய் நீங்கள் வந்து போட வேண்டியது தான். ஓகேங்களா. சரி ஓகே அப்படி ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது ஒரு கன்ஃபார்மான அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம கேமில் லாவா மோட மாறினுச்சு அப்படின்னு கேட்பீங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் மட்டும்தான் இருக்குது. நம்ம குரூப் எப்படி போனால் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு மிஸ்டேக் தமிழ் அப்படின்னு போட்டிங்கனால நம்மளோட சேனல் கம்யூனிட்டி வரும். அதில் போய் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாத்தோட இதுவும் தந்திருப்போம். ஸோ அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கேமில் வந்து கொண்டு வந்துட வேண்டியது தான். ஸோ அடுத்தது கன்ஃபார்மான அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கன் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம கேமில் பிஸ்டலு ராக்கெட் லான்ச்சரு ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அணுகுண்டு ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பயங்கரமான இது எல்லாமே மிஞ்சி ஒரு பயங்கரமாக பவர்ஃபுல்லான ஒரு கன் வரப்போகுது. அந்த கன்று தான் ஸோ மிஷின் கன். ஸோ மிஷின் கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் அடுத்தது கன்ஃபார்ம் வரப்போகுது மக்களே. இது வந்து 100% கன்ஃபார்ம் தான். ஓகே இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் கையில் ஒரு கன் வச்சுருக்காங்களே ஸோ இதுதான் மிஷின் கன்னு. ஸோ இந்த கன் நெக்ஸ்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம கேமுக்கு வரும். ஸோ நம்ம சாலியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு தாக்கலாம் போலீஸ்காரனாங்களையும். சரி ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
2025 இந்த இயர் ஓகேங்களா. ஸோ இந்த இயர் வரைக்கும் என்னென்ன சீட் கோட் வந்திருக்கோ அத்தனையுமே நான் தனித்தனியாக, அதாவது காரு, பைக்கு, மான்ஸ்டர் ட்ரக்கு, ஹெவி வெஹிக்கிள்ஸு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ எல்லாமே நான் போட வரேன் தனித்தனியாக. ஸோ நீங்கள் சப்போஸ் நிறைய பேர் நிறைய சீட் கோட்ஸ் மறந்துருப்பீங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஸ்கார்பியோ காருக்கு கூட மறந்துருப்பீங்க. ஸோ ஏரோப்ளைன் கூட மறந்துருப்பீங்க சீட் கோட்லாம். ஸோ அதெல்லாமே இப்போ நான் போடுறேன். டக்குன்னு உங்கள் நோட்டில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ விளையாடுறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரோட சீட் கோட்லாம் போடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது பைக்கோட சீட் கோட்லாம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெராரி, புகாட்டி, ஸோ எல்லாமே போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபார்ச்சுனரு, அப்புறம் 9000 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்டரு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து அப்பப்போ பைக் விழுந்துரும். பட் கவலைப்படாதீங்க, ஃபுல் கார் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது தான் பைக்கை பற்றி வர போகிறோம். ஸோ அப்பப்போ இந்த பைக் சீட் கூட வந்துடும் நடுவில், அது இது கவலைப்படாதீங்க. ஸோ அது 2-3 தான் அப்படி இருக்கும். ஸோ அடுத்தது ரோல்ஸ் ராய்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருங்க அடுத்த சீட் கோட் போடுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் போடுற சீட் கோட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, பட் இப்போ ஒர்க் ஆகலை. ஓகே சரி விடுங்க. அடுத்தது இந்த சீட் கோட் வந்து போட்டிங்கன்னா புது லம்போகினி வரும். ஸோ அடுத்தது ஏடிவி பைக்கு. ஸோ அடுத்தது வந்து 3001 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன போடலாம். ஓகே ஸோ 3005 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GTR அப்படின்னு ஒரு கார் வரும், சூப்பர் கார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி வெர்ஷன் 1. ஸோ அடுத்தது 4000 போட்டிங்கன்னா உங்களுக்கு போச்சி வரும். அடுத்தது 5509 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ அடுத்தது நான் டக்குன்னு முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக தான் போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையுமே, டைம் எடுக்காது ஓகேங்களா. ஸோ டக்கு நம்ம போட்டுடலாம். ஓகே ஸோ அடுத்தது 666 அப்படின்னு ஜி வேகன் வரும். 8123 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்டாங். அடுத்தது வந்து 8370 பார்த்தீங்கன்னா ரிக்ஷா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் மக்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8811 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபெராரி கார் வரும். இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஃபெராரி கார் நம்ம கேமில் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. சுவிட்சிக்கோலாம் நோட் பண்ணிட்டு போட்டு விளையாடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தார். ஸோ தாரோட சீரீஸு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இது இவ்வளோ தான் நம்ம கேமில் இருக்க காரோட சீட் கூட, வேறு எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே மிஸ் பண்ணல, உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான், இவ்வளோ தான். ஸோ அடுத்தது நம்ம பைக் டக்குன்னு போடலாம் வாங்க. ஸோ பைக் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பைக்குக்கு நம்ம போடலாம். ஸோ பைக்கில் ஃபஸ்ட்டு நம்ம சீட் கூட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 0000 அப்படின்னு போட போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 015 அப்படின்னு போட போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ 400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ZX10R வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்லி TNT. அடுத்தது 777 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருங்க அப்படியே போடலாம். ஸோ 8880 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FS10 வரும். ஸோ 99 பார்த்தீங்கன்னா VMAX வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 111 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்கிள் வரும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ஜாலியாக ஓட்டுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து KTM 1000. ஸோ அடுத்தது 1210 போட்டால் உங்களுக்கே தெரியும், KTM RC சூப்பரான பைக்கு. ஸோ அதுவும் ஓல்டு மாடலு. அடுத்தது பல்சர் பைக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபேவரட் பைக்கு அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்பயுமே ஃபேவரட் பைக்கு R15 தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் KTM டியூக் RC பழைய மாடல். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு கேட்டிருந்தோம்ல. ஸோ அது கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாதிரி காரில் உங்களுக்கு என்ன கார் ஃபேமஸ் பிடிக்கும் நம்ம கேமில் இருக்கிறதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்ப்ளெண்டரு. ஸோ அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். இதுதான், இவ்வளோ தான். இன்னும் ஒரு 2-3 சீட் கூட தான் இருக்கும் பைக்குக்கு. அவ்வளோதான், முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மான்ஸ்டர் ட்ரக்கோட இதுக்கு போகலாம், சீட் கோட்ஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம கேமில் ஏன்னா மான்ஸ்டர் ட்ரக்கும் நிறையா இருக்குது, உங்களுக்கே அது தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அதிலே ஒரு 10-6-7 வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நடுவில் ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ அது வந்துடும். ஸோ அதை கவலைப்படாதீங்க. பட் நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ பைக் மட்டும்தான். பைக்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கை பார்க்கலாம். ஸோ பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பைக் இருக்குது மக்களே. அந்த பைக்கை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக தான் எடுக்கணும், சேஃபாக தான் எடுக்கணும். அது இல்லாமல் வந்து பக்கத்தில் எதுவும் காரும் எடுக்கக்கூடாது. அது என்ன பைக்கு அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும், நான் சொல்லவில்லையே. அதுதான் நம்மளோட டெத் பைக் மக்களே. ஸோ கோஸ்ட் ரைடர் பைக். ஸோ இந்த பைக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் வச்செல்லாம் போட்டுறாதீங்க, அதெல்லாம் கொளுத்தி விட்டு எரிஞ்சு போயிடும் மக்களே. ஸோ இந்த பைக்கெலாம் கொஞ்சம் தனியாகவே போடுங்க. அவ்வளோதான், நம்ம பைக் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி மாஸ்டர் ட்ரக் சீரிஸ் பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 00 எல்லாத்துலேயும் 00 முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். பட் நீங்கள் கண்டபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காருக்குமே முன்னாடி 0 ஆட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணாதீங்க, அது வராது. ஸோ நான் சொல்கிற பர்டிகுலராக ஒரு 5-6 கார் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி 0 போட்டு ஆட் பண்ணிங்கன்னா மாஸ்டர் ட்ரக்காக மாறிடும். மற்ற கார்லாம் மாறாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். ஓகே ஸோ பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரு, லம்போகினி இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நான் காமிச்ச ஒரு 6 கார் இருக்கா, அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 0 ஆட் பண்ணால் மான்ஸ்டர் ட்ரக்காக மாறும். ஸோ கன்வெர்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் மான்ஸ்டர் ட்ரக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெவி வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம கேமில் இருக்க லாரி,
ஃபயர் இன்ஜின், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்கு, பஸ்ஸு அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது 5643 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிராக்டர் ஒரு செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்து 55599 அப்படின்னா பஸ்ஸு, 606 அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபயர் இன்ஜின் வரும். அது மிஸ் பண்ணிவிட்டேன், அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க 606. ஓகே. ஸோ அடுத்தது 01212 அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ரக் வித் ட்ரைலர் வரும். அங்கே பாருங்கள் பறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ விடுங்க, அது பறந்து போனால் போட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டேங்க். ஸோ இந்த டேங்க்கு ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்ம கேமில் இருக்கக்கூடிய இது. ஸோ ஹெவி வெஹிக்கல்ஸ். ஸோ ஓவராலாக நம்ம கேமில் இருக்க அத்தனை சீட்டுகளும் போட்டோம். ஸோ இது வரைக்கும் வந்து அத்தனை சீட்டுக்குமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு செமையான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை. எல்லாம் சிக்கன் மட்டன் தின்ட்டு தூங்குங்க. சண்டே.